கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பேட்டியளித்தார். தற்போது வரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் 29 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் சிகிச்சை பெற வருவோருக்கு உரிய மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உரிய விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்தோரின் உடற்கூறாய்வை உடனடியாக நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது 32 பேர் இந்த விவகாரத்தில் உயிரிழந்துள்ளனர். சமீபத்தில் நடந்த விஷச்சாராய உயிரிழப்புகளில் தற்போதைய கள்ளக்குறிச்சி மரணம் முதலிடத்தில் இருக்கிறது. இதுவரை 32 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்த தகவல்களோடு நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம்தான் பேச இருக்கிறோம். சேலத்திலிருந்து துரைசாமி இணைந்திருக்கிறார். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரின் நிலை எப்படி இருக்கு? விக்னேஷ், அதாவது சேலம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை இதுவரை 39 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதில் 8 பேர் உயர்ந்திருக்கிறார்கள். நேற்று மாலை முதல் தற்போது வரை அந்த விஷச்சாராயம் இருந்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இந்த சேலம் அரசு மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காட்சிகள் தான் நான் பார்க்கிறோம். அதாவது நேற்று மாலை அதிக அளவு வந்தாலும் கூட இரவும் தொடர்ந்து அந்த விஷச்சாராயம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டார். தற்போது தட்டு முன் கூட ஒருவர் ரஞ்சித்குமார் என்பவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இவர்களில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார். 31 பேர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 5 பேருக்கு மேற்பட்டவருக்கு தீவிரமான கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதால் அவர்கள் ரெட் ஜோனில் வைத்து அவர்களுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றால் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த விவசாயம் அருந்தியதில் அவர்கள் உடல்நிலை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ தரப்பில் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த விவசாயம் அருந்துதல் கல்லீரல் கணையம் பாதிக்கப்படுவதோடு இந்த மெத்தனால் அதாவது விவசாயத்தை மெத்தனால் என்பது ரத்தத்தில் கலந்து நரம்பு மண்டலங்கள் மற்றும் கண் பார்வைகளில் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய நிலை இருப்பதாகவும் தொடர்ந்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதில் 4 பேர் நிலை மிக கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து 31 பேருக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் உயிரிழந்த 8 பேரில் 3 பேரின் உடல்கள் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அவரிடம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து மற்றவர்கள் உடல் இன்று காலை உடற்கூறாய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விக்னேஷ். துரைசாமி, நீங்க இணைப்பில் இருங்க. அடுத்ததாக செய்தியாளர் மோகன்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தற்போது நிலைமை எப்படி இருக்கு? நான் இருக்கக்கூடியது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில். அதாவது இந்த விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நேற்றிலிருந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த இடத்துல தான் தற்பொழுது ஒரு மயான அமைதி அப்படின்னே சொல்லலாம். ஊர் மக்கள் அத்தனை பேருமே மிகுந்த வேதனையில் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த இடத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் இதே போன்றுதான் ஒரு நிலவரம். ஒவ்வொரு வீட்லேயும் பெரும்பாலானோர் வீடுகளில் இது போன்ற ஒரு சோகமான நிலையை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில் இந்த பகுதிக்கு சற்று முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமே அதிகாரிகள் ஆய்வு செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் முதலாக உயிரிழந்தவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் முருகன் அப்படிங்கிற அவரோட வீட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இதே போல ஒவ்வொரு வீட்லையும் அவர்களது உறவினர்கள் சூழ்ந்து மிகப்பெரிய வேதனையில் இங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க சொல்லுங்க, எப்போ இவர் உயிரிழந்தது உங்களுக்கு தெரிய வந்தது? எத்தனை மணிக்கு இவர் மது அருந்தினாரு? சாராயம் குடிச்சு நேற்று சாயங்காலத்துல இருந்து குடிச்சிட்டு இருந்தாரு. நைட்டு முந்தா நாள் 3 மணிக்கு போய் திரும்ப குடிச்சிருக்கிறாரு. 4:30 மணிக்கெல்லாம் வயிற்ற பேட்டுக்கு நெஞ்சு வலிக்குது, கண்ணு தெரியல, காது கேட்கல, கை வலி, கை உடைக்குன்னு சொல்லி ஒண்ணு கூட சொல்லவே இல்லை. சொல்ல முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போன அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுதாங்க எனக்கு தெரியும். குடும்பம் பாதிக்க கூடாதுங்க. குடும்பம் பாதிக்கப்பட்ட வேலை எங்க மூட்டை தாங்க தூக்குறாரு. என் பொண்ணு +2 படிக்கிறா.
ஐயோ எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. இந்த குடியால எங்க குடும்பம் அழிஞ்சது போல எந்த குடும்பம் அழியக்கூடாதுங்க. நாத்தனா வீட்டு பேரன் இவங்க அம்மா கூட இல்லைங்க. அப்பாவும் இன்னைக்கு இறந்து போயிட்டான். 27 வயசு தான் அவனுக்கு ஆகுது. அவனும் அந்த மாதிரி பிடிச்சி 2 பேரும் ஒரே நேரமே செத்து போயிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, அதாவது இந்த பகுதியில மட்டும் மொத்தம் எவ்வளவு பேர் அந்த மாதிரி மது வாங்கி குடிச்சிருக்காங்க? தொடர்ச்சியா இந்த பகுதியில அது மாதிரி மது வாங்கி அருந்துற பழக்கம் இந்த மக்களுக்கு இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரே பகுதியில இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா சார், இது வந்து சார் ஃபர்ஸ்ட்ல சாராயம் வித்துட்டு ஆனா இப்ப கொடுத்தது வந்து மெத்தனால்னு சொல்றாங்க, அது கெமிக்கல்னு சொல்றாங்க. இதனாலதான் நடந்தது. இந்த 30 பேர் கிட்டத்தட்ட 30-40 பேர் இறந்திருக்காங்க. இதுல முதல் நபர் சுரேஷ் தான் பாதிக்கப்பட்டது. முதல்ல இவனை வச்சுதான் அப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரியுது என்னென்ன சிம்டம்ஸ் எப்படி இறக்குறாங்கன்றது. முதல்ல கண்ணு தெரியல, வயித்தால போகுது, வாந்தி வருது, ரத்தமா வாந்தி எடுக்குது, காது கேட்கல, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துருது. இவன் டெத்துக்கே எல்லாம் வந்ததுக்கு போனதுக்கு அப்புறமே நிறைய பேர் இறந்துருக்காங்க. இப்ப எவ்வளவு நாளா இந்த மாதிரி இந்த மது விற்பனை நடக்குது? பக்கத்திலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு. ஏன் இது நடவடிக்கை எடுத்து தடுக்கிறதுக்கு நடவடிக்கை? இது வந்து நீங்க போலீஸ் கேட்க வேண்டிய கேள்விங்க சார். என்னிட்ட கேக்குறீங்களா? இல்ல, மக்கள் இந்த ஊர் மக்கள் வந்து வாங்கி மது அருந்துறாங்க இல்லீங்களா? இங்க இருந்து யாருமே காவல்துறைக்கு புகார் கொடுக்கலையா? இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சட்டவிரோதமா கள்ளச்சாராயம் விற்க சார், இது வந்து போலீஸ் வந்து மாவட்ட நிர்வாகம் சரியில்லை சார். மாவட்ட நிர்வாகம் சரியில்லை, காவல்துறை சரியில்லை. இதுக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க நேரடியா வந்து எந்த உயரதிகாரியும் சந்திக்கலைங்க சார். எந்த உயரதிகாரி இதுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு இழப்போ ஒரு அறிவிப்போ எதுவுமே ஒரு நிவாரணமோ முதலமைச்சர் முதல் கொண்டு சொல்றேன் சார். இது வந்து மூடி மறைக்க தான் பாக்குறாங்களே சார். இந்த சாவு எண்ணிக்கை வந்து இரட்டடி பண்ணி இறப்பு விகிதத்தை வந்து குறைக்கணுன்றதுக்காக ரெஃபர் பண்ணி பாண்டிச்சேரி சேலம் சொல்லி பண்றாங்களே தவிர சார் இறப்பு விகிதம் அதிகமான சார். இவங்க வந்து மறைக்கிறாங்க சார். சார் இப்ப இவங்க ஒரே பொண்ணு சார். இப்ப இறந்தவனுக்கு 2 குழந்தைங்க தான். இப்ப இவங்களோட வாழ்வாதாரம் இவங்களோட வாழ்வாதாரம் என்ன சார் ஆகுது? அதாவது நான் கேக்குறதுங்கம்மா, இப்போ உங்க பகுதியில இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறது இல்ல, ஒரு பெண்களா இந்த பிரச்சனை ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்க பகுதியில இருந்து காவல் நிலையத்துக்கு நீங்க புகார் கொடுத்திருக்கீங்களா இல்லையா? ஏன்னா ரொம்ப நாளா இது நடந்துட்டு இருந்தாதான் இந்த சம்பவம் தொடர்ச்சியா அவர்கிட்டயே போய் வாங்கி குடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இதை பத்தி நீங்க எந்த புகாரும் கொடுக்கலையா நீங்க? சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காசு கட்டிடுறாங்க சார். போலீஸ் காசு கட்டிடுறாங்க, லஞ்சம் கட்டிடுறாங்க. அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது நடந்துகிட்டே தான் 20 வருஷமா நடந்துகிட்டு தான் சாராயம் வித்துக்கிட்டே தாங்கிறாங்க. கேக்குற மாதிரி இருந்தா சட்டத்திட்டம் எல்லாம் இத்தனை பேர் இருக்கும்போது எப்படிங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்? அந்த சட்டத்திட்டம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து தான் செய்யறாங்க. எல்லாருமே தான் அவங்க பார்வையில் இருக்கிறாங்களே. பொதுமக்கள் என்ன பண்ண முடியும்? போய் எடுத்துக்கிட்டா நம்மளெல்லாம் ஒரு குப்பை மாதிரி நினைக்கிறாங்க. டாஸ்மார்க் விலை ஏறினது பாத்தீங்களா சார்? இப்ப சாப்பிட்டோம் அத்தனை பேருமே கூலி தொழிலாளி தான், எல்லாம் மூட்டத்துக்கு வரோம் தான். அவன் வாங்குற சம்பளத்துல இவனுடைய அவ்வளவுதான் செலவு பண்ண முடியும். டாஸ்மார்க்ல விலை ஏறின உடனே அவன் 100க்கு 50க்கு என்ன கிடைக்குமோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நடக்குது சார். டாஸ்மார்க் விலையை குறைச்சாங்கன்னா ஓரளவு பண்ணலாம். இல்ல கவர்மெண்ட் தான் சார் சொல்லணும். அது அதாவது நிவாரணமும் அறிவிப்பதற்கான நடவடிக்கைகளை இன்னைக்கு ஆலோசனை எடுக்கிறாங்க. இப்ப இது வரைக்கும் எடுத்திருக்க நடவடிக்கை, இப்ப கலெக்டரும் மாற்றப்பட்டிருக்காரு, பழைய கலெக்டர் மாத்திட்டாங்க. இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கை, அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், மோசம் தான் சார், படு மோசம் சார். அதான் சார், இறந்தவங்களுடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றது எடுத்துட்டு போறாங்க. எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி யார்ட்டுமே சொல்ல கிடையாது. 1 மணிக்கு நைட்டு கொண்டு வந்து இறக்குறாங்க. இவங்க எத்தனை மணிக்கு பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? 5 மணி வரைக்கும் இவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். சூரியன் உதயத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும். இவங்க சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எத்தனை மணிக்கு பண்ணாங்க என்னன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க அங்க எடுத்துட்டு போறது யார்கிட்ட சொல்லிட்டு போனீங்க? ஒண்ணு அம்மா மனைவிட்ட சொல்லணும், இல்ல உங்க ரத்த சம்பந்தம் சொல்லணும். எதுவுமே சொல்லிங்களே. அவங்க சொல்றதானே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியும் வந்தாங்க, வாங்குறியா வாங்கலையா இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. பொக்கில் வந்து எரிப்பீங்களா புதைப்பீங்களா? இதெல்லாம் இவங்களையா சார்? அவங்க சடங்கு சம்பிரதாயம் அவங்க முடிவு பண்றாங்க. உங்க வேலை முடிஞ்சா நீங்க போகணும். என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இதே தான் சார் பண்றாங்க. விக்னேஷ், நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சம்பவ இடத்துல, அதாவது உயிரிழந்தவரோட ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க உறவினர்கள் சொன்ன விஷயத்தை தான் பாக்குறோம். ஒருபுறம் கண்ணீர் மல்க வேதனையை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது எங்க குடும்பத்துக்கு நேர்ந்தது வேற எந்த குடும்பத்துக்கு நேரக்கூடாது. மற்றொரு பக்கம் மாவட்ட நிர்வாகம் அரசோட அந்த நடவடிக்கைகளால ஆவேசம், மற்றொரு பக்கம் குற்றச்சாட்டுகள். அதாவது பல நாட்களாக இந்த பகுதியில வந்து மது விற்பனை நடந்தாலும் இது குறித்து காவல்துறைக்கு தெரிவிச்சாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. சாதாரண மக்களா இருந்து எங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க வந்து முன்வைக்கப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் ஒரு இனி வரக்கூடிய காலங்கள்ல எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இதை எடுத்துக்கிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாவே தமிழக மக்களும் இதை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். விக்னேஷ், நிச்சயமா உயிரிழந்தோரோட உறவினர்கள் வந்து கதறத காட்சிகள்லயே பார்க்க முடியுது. இத்தனை நாளா பாதிப்புக்கு ஆளாகிட்டு தான் வந்தோம், ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாம அலட்சியம் காட்டினதுனால இப்ப இத்தனை உயிர்கள் வந்து பறிப்போயிருக்கு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து விவரங்களை சேகரிங்க மோகன்ராஜ். அடுத்ததாக செய்தியாளர் ரஹ்மானிடம் பேசலாம்.
ரஹ்மான், விஷச்சாராயம் குடிச்சதுனால பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் இப்ப ஜிப்மர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுது? அவங்களோட தற்போதைய நிலை எப்படி இருக்கிறதா மருத்துவ வட்டாரங்கள் சொல்லுது? பிரியதர்ஷினி, கள்ளக்குறிச்சியிலிருந்து விஷசாராயம் அருந்தி நேற்று 19 பேர் நேற்று மாலை இங்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். இந்த 19 பேரில் ஒரு மணி நேரத்திலேயே 3 பேர், அதாவது ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்து விட்டார்கள், சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார்கள். இதனைத் தொடர்ந்து 2 பெண்கள், ஒரு திருநங்கை உட்பட 16 பேர் தற்போது சிகிச்சையில் இருக்கின்றார்கள். இதில் அதாவது கிட்டத்தட்ட 11 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த விஷசாராயத்தை பொறுத்தவரை இதை அருந்திய உடனே அவர்களுடைய சிறுநீரகம் உடனடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதன் காரணமாக 4 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சைகள் செய்யப்பட்டு வருகின்றது. இது தவிர அவர்களுக்கு உள் உறுப்புகள், அதாவது கணையம் உள்ளிட்ட உறுப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இங்கு ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவ குழுவினர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையிலே இங்கு ஜிப்மர் மருத்துவமனையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இந்திராணி, மணி, கிருஷ்ணமூர்த்தி ஆகிய 3 பேருடைய உடல் இங்கு உடல் குறாய்வு செய்யப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்த நிலையிலே, அதாவது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதன் காரணமாக உடனடியாக இது கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு உடற்குறாய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் இங்கு ஜிப்மர் மருத்துவமனையிலே தொடர்ந்து சிகிச்சை நடைபெற்று வருகின்றது. இங்கே பார்க்கலாம், ஏராளமான அந்த உறவினர்கள் அனைவருமே இங்கே அமர்ந்து கொண்டு தங்களுடைய உறவுகளுடைய அந்த சிகிச்சை எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுடைய ஒரு ஆழ்ந்த கவலையில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு அதாவது சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய சகோதரர் இருக்கின்றார் கேட்போம். அதாவது நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அவருக்கு? இப்போ சுமாரா இருக்காங்க சார். இப்போ ரத்த டைல்ஸ் பண்ண பிற்பாடு கொஞ்சம் மாதிரியா பேசுறாப்புல. இன்னும் என்ன செய்வாங்க மேற்கொண்டு அப்படின்னு தெரியல. இல்ல, இவர் டெய்லி போய் சாராயம் குடிப்பார்? அவரு டெய்லிலாம் குடிக்க மாட்டார் சார், எப்போவோ ஒரு நாளைக்கு குடிப்பாப்புல. இப்போ அந்த ஒரு ஆள் டெட் ஆயிட்டாரு, அவருக்கு போகும்போது தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வச்சுக்கிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு. அதாவது மரணத்துக்கு போயிருக்கும் போது கூட கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு. வீட்டில் இருக்காங்க. அப்ப நேற்று காலையில ஒரு 2 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு போயிருக்கும் போது கூட அங்க வித்திருக்காங்க. அதுல ஒரு ஆள் குடிச்சவருக்கு அவர் இப்ப ரொம்ப சீரியஸா தான் இருக்குது, அது சேலம் போயிருக்கு. ஆமாங்க. இல்ல, அதாவது இப்ப நீங்க கள்ளச்சாராயம் தெரியும் போது நீங்க அதை தடுக்கல? நீங்க அதை தெரியல சார், செத்தது அது ஒருத்தரா வாமிட்டு வர பார்த்து தான் எல்லாரும் சாராயம் குடிச்சதாங்கும் போது அப்ப விஷ சாராயம்னு அப்புறமா தான் தெரியுது. அதுக்குள்ள கொடுத்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவரு என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு? அவங்க குடும்பம் எப்படி? யாருங்க? அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு? அவர் கரும்பு வெட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த தொழில சாராயம் வித்துக்கிட்டு இருக்காப்ல. எல்லாம் போலீஸ் மாமூல் கட்டிட்டு தாங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா நீங்க, அதாவது நீங்க வீட்டுல அவர் இருக்கும்போது இந்த மாதிரி குடிச்சிட்டு வரக்கூடாது நீங்க சொல்றது இல்லையாமா? நீங்க சொன்ன சார், சொன்னா கேட்டா தானே, தெரியாம குடிக்கிறதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? சொன்னா கேட்கணும். அதனால ஒரு தெத்துக்கு போனவங்க அவங்களே கொடுக்குறாங்க, தெரியாம வாங்கி குடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதாவது அதே போன்று சிகிச்சையில் இருக்க ஒருவருடைய மனைவி இருக்கின்றார், நாம அவருடைய கேட்போம். அதாவது இப்ப எப்படிமா இருக்காங்க உங்க வீட்டுக்காரங்க? பரவாயில்லன்னு சொல்றாங்க. அப்புறம் இதுக்கு மேல பார்த்தா தான் தெரியும். நானும் ஆனை மட்டும் குடிக்காதுன்னு எத்தனை நாள் சொல்லி பார்த்தேன், கேட்கல. நேற்றுக்கு எந்த நேரத்துக்கு எப்போ வாங்கி குடிச்சாங்கன்னு தெரியல. மதியத்துக்கு மேலே தான் அப்படியே கண்ணை மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்தாங்க. பால் கொடுத்தோம் வாந்தி எடுத்துட்டாங்க, தண்ணி கொடுத்தாலும் வாந்தி எடுத்துட்டாங்க. அதாவது நீங்க ரெகுலரா அங்க போய் சாராயம் குடிப்பாரா? அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ரெகுலரா குடிப்பாங்க, எப்பயோ ஒரு நாளைக்கு தான் குடிப்பாங்க. எப்போ ஒரு நாளைக்கு தான் குடிப்பாங்க. அவர் என்ன வேலை செய்யறாரு? அவரு விவசாயம் தான், காட்டு வேலை தான் பார்ப்பாங்க, கூலி வேலை தான். அவர் கூலி வேலை செஞ்சுதான் நீங்க உங்க குடும்பம். அதாவது பிரியதர்ஷினி, இதுல ஒரு அதிர்ச்சி தகவல் கூட சொல்ல இவர்கள் மூலம் தெரிய வருகின்றது. இந்த விஷச்சாராயத்தில் நேற்று காலை 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த மரண அந்த வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு சென்ற போது கூட அங்கே சாராயம் விற்கப்பட்டிருக்கின்றது. அங்கு இவர்கள் சாராயம் அறிந்திருப்பதாக அவருடைய உறவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சம்பவம் விஷச்சாராயத்தால் மரணம் என்பதை நேற்று காலை வரையே அதை உறுதிப்படுத்தாத காரணத்தால் நேற்று காலை வரையே அந்த சாராயம் விற்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நேற்று காலை 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த உயிரிழந்த அந்த துக்க நிகழ்வுக்கு சென்றிருக்கக்கூடிய இவர்களும் அந்த சாராயத்தை அறிந்திருக்கின்றார்கள்.
ஆகவே சாராய விற்பனை என்பது நேற்று காலை வரை நடந்திருக்கின்றது. எந்தவித அச்சமும் இன்றி அவர்கள் இந்த சாராயத்தை விற்பனை செய்தது உறுதியாக தெரிகின்றது. இது இவர்கள் மூலம் தெரிகின்றது. ஆகவே அதை இதுக்கு தமிழக அரசு உடனடியாக இது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சாராயத்தினால் ஒரு 2 பேர் உயிரிழந்த நிலையிலே காலையிலே அது சாராய மரணம் அல்ல என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த மரண வீட்டிற்கு சென்றவர்களே சாராயம் அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விஷயத்திலே அதிகாரிகளோ அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மிகவும் மெத்தன போக்குடன் இருந்ததாகவே தெரிய வருகின்றது. ஆகவே அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகின்றது. ஜிப்பரை பொறுத்தவரை 3 குழுக்கள், அதாவது ஜிப்பரிலே 3 குழுக்கள், அதாவது சிறுநீரகவிகள், இதில் குறிப்பாக இந்த மெத்தனால் கலந்த சாராயம் குடிக்கப்பட்டால் சிறுநீரகம் உடனடியாக பாதிக்கப்படும், கணையம் பாதிக்கப்படும். இது தவிர அவருடைய கண்கள் பாதிக்கப்படும். இதில் கிட்டத்தட்ட 5 பேருக்கு தீவிரமாக கண் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு மீண்டும் கண் அந்த பார்வை கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கின்றது. இதற்கு சரியாக கண் சிகிச்சை மருத்துவர்களும் தனியாக அவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அவருடைய அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மெத்தனாலை வெளியே எடுப்பதிலேயான முயற்சியிலே ஜிப்மர் மருத்துவ குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு சிகிச்சை நடைபெறுவது குறித்து தமிழக சுகாதாரத்துறை அவ்வப்போது இங்கு அவர்களுக்கு விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்தான அறிக்கையை அவ்வப்போது தமிழக அரசுக்கு புதுச்சேரி ஜிப்மரிலிருந்து அளித்து வருகின்றார்கள். பிரியதர்ஷினி, நிச்சயமா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசும்போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தெரிய வர்றது புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம முதல்லையே உயிரிழந்தவங்களோட காரணம் தெரிய வராததுனால தொடர்ந்து விஷச்சாராய விற்பனை அப்படிங்கிறது நடந்து வந்திருக்கு. நேற்று காலை கூட விவரங்களை சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம்.